வணக்கம். இப்போது தூர்தர்ஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா 2 விஷயத்தை சேர்த்து இன்றைக்கி விவாதத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதாவது நீர் சேகரிப்பு, ஜல்ஜீவன் திட்டம். அதாவது ஜல்ஜீவன் திட்டம் 2 பார்ட் 2 வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீர் சேகரிப்பு, அதாவது நீர் பற்றாக்குறை. அது ஒரு ரீசன். இப்போது 2019 நம்ம பாரத பிரதமர் இதை தொடங்கி வைத்தார். இது நீங்கள் ஜல்ஜீவன் திட்டத்தை பற்றி பேசியிருக்கோம். பட் நம்ம இந்த 2 விஷயத்தை சேர்த்து பேசுகிறது அது ஒரு நல்ல விஷயம். இப்போ 2019 வரும்போது அன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் ஒரு 3 கோடி வீட்டில் தான் வீட்டுக்கு ஒரு குழாய் இருந்தது. அதாவது வீட்டுக்கு குடிநீர் வந்துகிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் நடந்து போய் தான் குடி தண்ணீர் கொண்டு வர வேண்டிய ஒரு அவல நிலைமை இருந்தது. நம்ம 2019 ஒரு 6 லட்சம் கோடி இதுக்கு ஒதுக்கீடு பண்ணி இந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க. டார்கெட் 2025க்குள்ளே 19.36 கோடி வீடுங்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு பண்ணாங்க. இதில் ஒரு 12.2 கோடி வீடுகளுக்கு தான் கொடுக்க முடிஞ்சது இந்த காலகட்டத்தில் 25 வரைக்கும். இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாநில அரசுகள் சரியாக செயல்படுத்தவில்லை, பராமரிப்பு இல்லை, பைப்லைன் போட்டுட்டாங்க, வாட்டர் சோர்ஸ் இல்லை. இந்த மெட்ரோ ட்ரெயினில் கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற சில சிக்கல்கள் இருந்ததுனால இத்தனை வருஷம் இந்த விஷயம் இருந்தும் நீர் பாதுகாப்பு உள்ள ஒரு இந்தியாவாக இதை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது சொன்ன மாதிரி இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நிலைத்தன்மை தான். அந்த சஸ்டெயினபிலிட்டி இல்லை. நிறைய மாநிலங்களில் இந்த மழை நீர் சேகரிப்பு சரியாக இல்லை, அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாஸில் தண்ணி சேகரிப்பு சரியாக இல்லை. அது ஒரு மெயின் ரீசனாக பார்க்கப்பட்டது.